இப்போ மேங்கோ சீசன் இல்லையா, மேங்கோ ஊறுகாய் எப்படி பண்ணாமல் இருக்கிறது? வாங்க நம்மளும் இன்றைக்கி ஒரு மேங்கோ ஊறுகாய் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இப்போ எனக்கு எங்களோட சர்ச் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க வீட்டில் நிறைய மாங்காய் காய்ச்சதுன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஓகே, மேங்கோ பிக்கிள் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன பீசஸாக கட் பண்ண வேணாம், ஏன்னா இப்போ நம்ம இந்த கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 days நம்ம வெயிலில் வச்சு எடுக்கணும். வெயிலில் 3 நாள் காயும் போது நல்லா சுருங்கி உப்பை உறிஞ்சி அது கொஞ்சம் சின்ன சைஸாக ஆகிடும். அதனால தான் இவ்வளோ பெரிய பீசஸாக கட் பண்ணுறேன். மாடியில் போய் வச்சிடலாம். 2 hours ஒன்ஸ் நல்லா பெரட்டி எடுத்து 3 daysக்கு நாம் இந்த மாதிரி வச்சு எடுத்தோன்னா பாருங்கள் இப்படி மாறிடும் மாங்காய். இப்போ இந்த மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு தண்ணி அவ்வளோ இருக்காது கீழே, இருந்தாலும் அதையும் அப்படியே நாம் ஊறுகாய் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த ஊறுகாய். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வெந்தயம் 1.5 tablespoon நான் எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஸ்லோவாக வறுத்து எடுங்க. ஏன்னா வெந்தயம் வறுபடும் போது தீஞ்சிடக்கூடாது, மாங்காவோட டேஸ்ட்டே போயிடும். ஸோ ஸ்லோவாக அதை வறுத்து எடுத்துக்கிட்டே இருங்க. அதே சமயத்தில் 1.5 tablespoon கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க, அது வரைக்கும் நாம் அதை சாட்டே பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் நான் அடுப்பை வச்சுருக்கேன். வெந்தயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரத்துக்கும் இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரத்துக்கும் சரியாக இருக்கும். அதோட மனமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ரெண்டையும் நாம் ஆற வச்சு நல்லா நைஸாக மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு, உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த வெடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்கள். வெந்தயமும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது சரியாக இருக்கும். இப்போ நாம் இதை ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் நான் 1/2 liter நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இந்த எண்ணெய் நல்லா கொதிச்சு வரட்டும். ரொம்ப அப்படியே ஆவி வர மாதிரி நம்ம அதை பாயில் பண்ண விடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டுக்கு வந்த போதே நாம் கடுகை சேர்த்துடணும். இப்போ அந்த சூடான எண்ணெயில் நான் 1 tablespoon கடுகு சேர்க்குறேன். அந்த கடுகு மெதுவாக பொரிஞ்சு வருது. இந்த மீன் டைம் 3 tablespoon மிளகாத்தூளை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், ரொம்ப ஓவராக வெடித்து தீஞ்சிடக்கூடாது. அதனால தான் நான் ஆயில் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த ஊறுகாய் ரொம்ப எம்மியாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். நல்லா 6 மாதம்னாலும் கெடாது. மேங்கோவோட டேஸ்ட்டை இயர் பூரா நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் அந்த மிளகாத்தூளை கொட்டிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. மிளகாத்தூள் ரொம்ப சீக்கிரம் தீஞ்சிரும், அந்த மாதிரி அது ஆகக்கூடாது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இந்த வெந்தயம் கடுகு பொடி பண்ணது அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இது ஓரளவுக்கு பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிடணும். இப்போ ஏற்கனவே வச்சுருக்க மாங்காயில் இந்த எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ நல்லா அதை நாம் மிக்ஸ் பண்ணிடணும். கூட 3 tablespoon வினிகர் சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த ஊறுகாயை நல்லா அந்த ஆயிலில் கலக்கி நல்லா மேலே எண்ணெய் நிற்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம இந்த மாங்காங்களை அப்படியே லெவல் பண்ணி வச்சிடணும். நல்லா ஆறின பிறகு ஏர்டைட் பாட்டிலில், சுத்தமான பாட்டிலில் அதை சேர்த்து வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப எம்மையாக இருக்குங்க இந்த ஊறுகாய். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுவையான இந்த ஊறுகாவை இந்த சீசனில் நீங்களும் செஞ்சுருங்க. செஞ்சுட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சுவையான டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.